சிரசை கிடைச்சது யாரு தெரியுமா? நான் பயப்படாம சொல்றேன், நான் பொறுப்போட சொல்றேன், கோட்டாபய ராஜபக்ச. ஊடகவியலாளர்களை கொள்றதுக்கு யாரு காரணம்? ராஜபக்சக்கள். ஆனா இது எப்படியோ திரும்பியும் அந்த இதயத்துக்கு போற ஒரு லைன் தான் போய் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு லைன் பாதுகாப்பா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவரையும் பிடிச்சு கலைச்சு விட்டாங்க. அதுதானே அவரை பிடிச்சு கலைச்சிட்டாங்க. இனி மருத்துவ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. 80 அரசியல்வாதிகளுடைய பேர் லிஸ்ட் நான் தரட்டா அப்படின்னு கேட்டிருக்கான் மாக்காந்தரை மது. பேர் லிஸ்ட் வெளியாகிறதுக்கு ரெடியா அப்படி இப்படி இருக்கும் போதுதான் ஆளை சுட்டு கொண்டுறானுங்க. மாளிகாவத்தை வச்சு கொண்டு போயிட்டு அப்ப மாத்தியா தேசமும் தின்ன கொண்டு தான் முன்னுக்கு நிக்கிறார். அவர் தான் போன் சார்ஜர். இது எப்படி இப்படி இத்தனை நாள் அப்ப இதெல்லாம் எங்க இருந்துச்சு? அப்ப இவனுங்க உள்ளுக்கு இருந்துகிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்ப சிறைச்சாலை எதுக்கப்பா? இது நாமல் ராஜபக்ச ஒரு வாழ்த்து நடக்கிறதா, ராஜபக்ச பீடத்துறதா? இது வந்து நான் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்சே தான் இருக்கும். நாமல் ராஜபக்சிடம் சொன்னா கொந்தளிச்சிருவானுங்களே, என்னடா எங்களை நடுத்தரவுல விட்டுட்டீங்களா ஐயா, உங்களுக்காகத்தானே நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. டாக்டர் மெர்வின் சில்வா கொடுத்தாங்க, அடித்து உடைத்து நொறுக்கி துவம்சம் செய்தவர். அவர் ஒரு பெரிய அமைச்சர், மஹிந்த ராஜபக்சவின் கால்களை தொட்டு வணங்கியவர். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டில்சா. இல்ல நாட்டு நடப்ப செய்யறதுக்கு வீட்டு நடப்பு மோசமா போச்சு. ஆமா, கேள்விப்பட்டேன். ஒரே சுகமில்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஐயோ சொல்லி வேலை இல்லவாப்பா. என்ன நல்ல சாமான் எடுத்து குடுங்கல, நம்ம சரிதான் நல்ல சாமான் இல்ல அங்க. ஐயோ அது நம்மட அதா உள்ள காக்காட்டதான் கேட்கணும். அது என்னத்த சொல்றேன். எப்படியோ மருந்து மாத்திரை வைத்தியர் ஆலோசனையோட போறோம். மக்களே நீங்களும் மக்களே உங்கள்டையும் நாங்களும் சொல்றோம். அதாவது கூடுதலா புலம்பெயர்ந்த தேசங்கள்ல எல்லா இடங்கள்லயும் இப்படி நோய் வியாதிகள் வருது. நல்லா சுடுதண்ணி குடிங்க, நல்ல குடிநீரை குடிங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்ல நேரவுமே வந்து ஆக்டிவா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே டேல்சா. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் தாய் நாட்டோட அருமை தெரியுங்களா? சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமா. அவ்வளவுதான். என்னதான் இருந்தாலும் அந்த புலம்பெயர்ந்த நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது ஒரு துன்பம் அல்லது ஒரு கடினமான வாழ்க்கை வரக்குள்ளதான் அந்த தாய் மண்ட அந்த என்ன சொல்ற உண்மையும் அந்த தாய் மண்ணில் இருக்கக்கூடிய உறவுகள், இங்க உறவுகள் இருக்கிறாங்க. என்னடா ஒரே நேரத்துல வந்து எல்லாரும் நோய்வாய்ப்படக்குள்ள அது ஒரு பெரிய நெருக்கடி. அப்படி இல்லை, இப்படியோ இன்னும் ஒரு உறவு அப்படி இப்படி என்று இருக்கும். அது ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழல் தான். இருந்தாலும் என்ன சொல்றது, நாங்க இந்த நாட்டுக்கு விரும்பி வரல. நான் வந்த காலப்பகுதி என்றது ஒரு மிக நெருக்கடி மிக்க காலப்பகுதி. எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் அன்று எல்லாரையும் இப்படி செய்த காலப்பகுதி. ஒரு மாதிரியாக துண்டக்கான துணியக்கான கொண்டு ஓடி இப்படித்தான் புலம்பெயர்ந்த நாட்டுல அதிகளவான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே சூழ்நிலை கருதித்தான் வந்தது. இப்ப என்ன முடிஞ்ச வரைக்கும் உற்சாகமா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே டில்சன், நாங்க லாஸ்ட் ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிட்டு முடிய ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். டாக்டர் தேவானந்தா அவருடைய கைது, அந்த செய்தி அப்பதான் வெளியாகுது. நான் அன்னைக்கான ரெக்கார்டை முடிச்சுட்டேன். 1 ஹவர்ல நியூஸ் வருது. நீங்க 1 ஹவருக்கு 1 மந்த்துக்கு முதல் எங்கட ஒரு தளத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டது. வடக்கில் ஒரு முக்கிய புள்ளி விரைவில் கைது செய்யப்பட போகிறாரு. ஏன்னா நாங்க பேரை அதுல சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி இருந்தது. என்னடா டில்சன் எல்லாத்தையும் சொல்லலாதானே, அதை நாங்க மீண்டும் நேற்று வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த கைது இடம்பெற்றிருக்குது. அந்த கைதுல விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்குது இல்லையா? தொடர்ந்து கொண்டிருக்கு. இப்ப எதிர்வரும் 9ஆம் தேதி நியூ இயர்லயே ஒரு நியூ இயர் ஆக போகுது. என்ன நடக்குமோ தெரியாது. 9ஆம் தேதி வரை விளக்க மறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. 9ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதுக்கு பிறகு 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுவாரா இல்லாட்டி பிணை வழங்கப்படுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது உயரிய மதிப்புக்குரிய நீதிமன்றம் தான் அதை சொல்லணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் என்ன யோசிக்கிறீங்க? பிள்ளையானும் உள்ளுக்கு, அதான் பிள்ளையானும் உள்ளுக்கு, இப்ப டக்ளஸ் அவர்களும் உள்ளுக்கு. அடுத்த லிஸ்ட் யார் இருக்காங்களா, இல்ல இவங்களோட இந்த பேர் லிஸ்ட் நீண்டுமா இல்லையா, எது தொடர்பு இருக்கா? மாநசபை தேர்தல் வைக்கிறேன்னு சொன்னா லிஸ்ட் நீளும். ரைட். ஆனா இப்ப நம்ம ஸ்ரீதர் தியேட்டர்ல பார்த்தோம் தானே ஒரு காட்சி.
ஒரு கண்கொள்ளா காட்சி பார்த்தோம் தானே. டாக்டர்ஸ் தேவானந்தாவை போயிட்டு கட்டி தழுவி முத்தமெல்லாம் கொடுத்து ஒரே ஒரு பாச படம். அப்படி அப்படி யாரு 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 ஏன் தமிழரசு கட்சியில முக்கியமானவங்க எல்லாம் போயிட்டு சந்திச்சாங்க தானே அந்த டைம். எங்க இவர் இவர் எங்கட டிவி தமிழரசு கட்சியில பதில் தலைவர் ஐயா சிவி கே சிவஞானம். ஓம் ஓம் ஓம். அவர்களப்பா அப்ப இப்ப 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 ஏன் இப்ப என்ன நடக்கும்? இப்ப அவங்களும் இப்ப ஆதரவா எதுவும் குரல் கொடுப்பாங்களா? இப்ப முன்னுக்கு வருவாங்களா? என்ன நடக்க போகுது? எதுவும் தகவல் இருக்கா? இது சட்டப்படி நடந்திருக்கிறதால சில வேளை அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் அவர் ஒன்று சொன்னவர் எனக்கு எல்லோரோட நல்ல உறவு இருக்குன்னு சில வேளை இந்த கைது அவர மனதை உளவியல் ரீதியா பாதிச்சிருக்கலாம். ஆஹா. இந்த மாநகர சபையில சுத்துமாத்திர மானத்தை காப்பாத்தினவர், தமிழரசு கட்சிய தூக்கி நிறுத்தினவர், ம்ஹும். தேடி சென்ற போது கட்டி அணைத்தவர். இந்த இப்படித்தானே டீல்சான். ஓ. இப்ப நானும் நீங்கள் ஒரு மிகவும் ஒரு நெருக்கத்துக்குரியவர்களாக இருக்கின்ற போது இருவரில் ஒருவருக்கு ஏதாவது நடந்த ஒரு சிக்கல் வராது தானே. அப்புறம் ஆமா. சிலவுல இது அது இருந்திருக்கலாம் அவருக்கு. என்னடா அவர் ஒரு மூத்த தலைவர் யாரு சிவிக்கு சரி. எல்லாரோடும் தொடர்பானவர். ஓ. அவருக்கு பிரேமதாசாவுடையும் தொடர்பு இருந்துன்னு சொல்றாங்க. தலைவர் தேசிய தலைவருடையும் தொடர்பு இருந்துன்றாங்க. ருத்ரகுமாரன் அவர் தகப்பன் யாழ் மாநகர முதல்வராக இருக்கும்போது அந்த மாநகர சபைய இவர் அதாவது கொமிஷனரா இருக்கக்குள்ள இயங்க விடலன்னு சொல்றாங்க. ஆஹா. அவர்கிட்ட ஒரு அந்த நிர்வாக திறமை என்னன்னு சொன்னால் அவர் முக்கியம் வரலண்டா அந்த இடத்தை அவர் கொலாப்ஸ் பண்ணி விடுறார். ம்ஹும். அப்படி ஒரு கட்டிக்காரன் எங்களுடைய சரி, சரி. சிவிகே ஐயா. ம்ஹும். அவர் அந்த திறமைக்கு நிகர் யாரும் இல்லை. இப்ப பாத்துனீங்களா, இப்ப சைக்கிள் ஆதரவு இல்ல, சங்க ஆதரவு இல்லைன்னு உடனே எடுத்தார் ஓட்டம் பாருங்க, பட்டம் கொண்டு ஓடி விட்டார் போய் அங்க. இப்ப 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 இருக்க பிரச்சனை என்னன்னா, மாக்கந்துரை மதுஷ் மாக்கந்துரை மதுஷ் பாதாள உலக அண்டவள் தாதா. அப்ப அப்படி இல்லைன்னு ஒரு நபர் இப்படியே கொண்டுட்டாங்க தானே. நல்லாட்சி காலம் முடிஞ்சு கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கும் போது சுட்டு கொலை செய்யப்படுறாரு. அங்கேயே ஒரு சந்தேகம் பல பேருக்கு உருவாகிடுச்சு. ஏன்டா ஏன்னா அதுக்கு முன்பதாக மாக்கதுரை மது சொல்லியிருக்கான் தானே, 80 அரசியல்வாதிகளுடைய பேர் லிஸ்ட் நான் தரட்டா அப்படின்னு கேட்டிருக்கான் மாக்கதுரை மது. பேர் லிஸ்ட் வெளியாகிறதுக்கு ரெடியா அப்படி இப்படி இருக்கும் போதுதான் ஆளை சுட்டு கொண்டுறானுங்க. மாளிகாவத்தை வச்சுட்டு கொண்டு போயிட்டு அப்ப மாத்தியா தேசபம் தின்ன கொண்டு தான் முன்னுக்கு நிக்கிறார் அவர் தான். அவர் என்ன இப்ப இது இனித்தான் வெளியே வரப்போகுது. அண்ணா என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த லிஸ்ட் வெளியே வருமா? இல்ல தமிழ் அரசியல் தரப்புல இருக்க யாரும் லிங்க் இருக்கா? டாக்டர் சேவானந்தா கடந்த காலங்கள் நடந்த மிகப்பெரிய பிரபலமான கொலைகளுக்கு பின்னால பிரதான காரணமா இருந்திருப்பாரு இப்படி தகவல் இருக்கா? இல்ல, நேற்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில இதே விடயத்தை தான் வலியுறுத்தினார் நெல்சன் சொன்னால். அப்ப இப்ப நீங்க வடிவா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னிலங்கையில இருக்கிற எல்லா அரசும் என்ன செய்ய முடியுதுன்னா கூலிக்குத்தான் ஆள் வச்சு செய்யும். ஒருபோதும் சிங்களவர்கள் தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் படுகொலையோட தொடர்பட மாட்டாங்க. தமிழர்களை வச்சுதான் அது நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த பெயர் பட்டியல் வெளிவருமாக இருந்தால் சிறைகள் நிரம்பும். சிறை ஆல்ரெடி நிரம்பித்தானே இருக்கு. அங்க ஆட்களுக்கு இடம் இல்ல. அதுவும் இருக்க சிறையில எல்லாம் இப்ப போன், சார்ஜர், பேட்டரி, எல்லாம் எடுக்கிறானுங்க. அந்த அன்னைக்கு இப்ப உயிர் தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நபர் பூச சிறைச்சாலையில இருக்காரு, நவ்ஃபர் மலவி. அவரோட சிறைச்சாலைக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா சாமான், போன், சார்ஜர். இது எப்படி இப்படி இத்தனை நாள் அப்ப இதெல்லாம் எங்க இருந்துச்சு? அப்ப இவனுங்க உள்ளுக்கு இருந்துகிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடத்திக்கிறதா இருந்திருக்காருங்க. அப்ப சிறைச்சாலை எதுக்கப்பா அப்படிங்கிற கேள்வி மக்கள் இல்ல. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை அவங்க வெளியில போறாங்களோ தெரியாது. அதுவும் சொல்ல தெரியாது. நைட்டுக்கு எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா கேட்டை திறந்து விடுறானுங்களோ தெரியாது. வெளியே வந்துட்டு அப்படி எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதான் செஞ்சுக்கிட்டு போறானுங்களோ தெரியா. இப்ப சிறைச்சாலைகள்ல இருக்கவங்க நம்பிக்கை இல்லாம இருக்கு. என்னத்தான் செய்யறதோ தெரியாது. ஆனா இப்ப இந்த அரசாங்கத்துல வச்சு இப்ப இந்த ஒரு ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது தானே. சிறைச்சாலைகளுக்கு கீழே அந்த சிறை அந்த கூடத்துக்குள்ளுக்கு நிலத்துக்கடியில் என்னென்ன பதுக்கி வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தா ஒரே ஆச்சரியமா இருக்காடே. வீட்டுல இருக்கிறதுக்கு விட இவனுங்க சிறைச்சாலை கூட நல்லா இருக்கானுங்களே, ஜாலியா இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கதை. ஏன்னா அவ்வளவு போன், வயர், சார்ஜர், பேட்டரி எல்லா வசதியும் இருக்கு. சொல்லி வேலை இல்லை. டில்சான், ஓ என்ன உங்களோட தலை எங்கேயோ போனதா? யாரே உங்களோட தலை எங்கேயோ இந்திய தமிழ்நாட்டுல இருந்து வெளியில போனா? மலேசியா தளபதி மலேசியா போயிட்டு லட்சக்கணக்கான மக்கள். ஆனா பாருங்க, என்ன இருந்தாலும் நாமல் பேபி சப்போர்ட்டா அவன் நீங்க நாமல எதிர்த்து கதைக்கல. இந்த விஷயத்துல எதிர்க்கலாம் வருகேடா. யாரு கதைச்சாங்களோ இல்லையோ,
விஜயோட அந்த கூட்டம், அந்த ஆடியோ லான்ச், மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு நாமல் ராஜபக்ச ஒரு உடனடியா ட்வீட் போடுறாரு. இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு பெருமையா போட்டிருக்காரு. இப்ப ஈடு என்ன நடந்துச்சுன்னா, இந்த ராஜபக்ச ஆதரவாளர்கள் இருக்கானுங்க தானே, இப்போ ஆல்ரெடி இந்த ராஜபக்ச ஆதரவாளர்களுக்கு விஜய் மேல ஒரு கடுப்பு இருக்கு, ஒரு கோபம் இருக்கு. விஜய்னா எல்டிடி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இங்க இருக்க ராஜபக்ச ஆதரவாளர்கள் ஆல்ரெடி வகுத்துட்டானுங்க. விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், விஜய் இலங்கையில காலடி வைக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி நம்மட எங்க கச்சைத்தீவு சம்பந்தமா பேசி இந்த ராஜபக்ச ஆதரவாளர்கள்லாம் கொதிச்சு எழுந்து அனூர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோட இந்த விஜய் கிளம்ப தொடங்கிட்டாரு, கச்சத்தீவை கேட்கிறானுங்க, பிரச்சனை எல்டிடி இப்படின்னு கதையை கிளப்பினானுங்க. இப்ப இவனுங்களெல்லாம் ஏமாத்துறானுங்க. என்னன்னு சொன்னா, நாமல் ராஜபக்ச நாமல் பேபி ட்வீட் அடிச்சு விட்டாரு, விஜய் சிறந்த நடிகர், அவருக்கு ஆதரவு இருக்கிறது அப்படி எப்படின்னு சந்தோஷம் அடிச்சோன்னு ஆதரவாளர்கள் எல்லாம் காணாம போயிடானுங்க. அட்ரஸ் துண்ட காணோம் துணிய காணோம் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிட்டானுங்க. செய்யறதுக்கு வழி இல்ல. அப்ப இப்ப எல்லாம் சொல்றானுங்க சில பேர். அது மட்டுமில்ல எனக்கு பிடித்த நடிகர் விஜய் திரைத்துறையில் இருந்து விலகி புதிய பயணத்தை தொடர்வது தொடர்பில் அவரின் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துகிறேன் நாமல் ராஜபக்ச. இப்ப இது வந்து இந்த அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கல. என்னடா இது நாமல் ராஜபக்ச வாழ்த்துறதா ராஜபக்ச பீடத்துறதா? இது வந்து நான் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்சே தான் இருக்கும். நாமல் ராஜபக்சேடம் சொன்னா கொந்தளிச்சிருவானுங்களே, என்னடா எங்களை நடுத்தரவுல விட்டுட்டீங்களா ஐயா, உங்களுக்காகத்தானே நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இன்னொரு போட்டோ, இப்ப இந்த நேரத்துல இன்னொரு போட்டோ, இப்ப இந்த அணு அரசாங்கத்துக்கு எதிராக சோசியல் மீடியாவுல ஒரு கேம்பெயின் நடக்குத்தானே, அரசாங்கம் எது செஞ்சாலும் அதை எதிர்க்கிறதுக்கு இந்த நம்ம டீம் ரெடி அப்படின்னு எஸ்ஜேபி, யூஎன்பி, எஸ்எல்பிபி இப்படி இருக்க ஸ்ரீலங்கா போஜன பெரமுன எஸ்எல்பிபி, இவங்கெல்லாம் இந்த சோசியல் மீடியாவுல மெயினா ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா அரசாங்கம் எது செஞ்சாலும் அதுக்கு அடிக்கிறதுக்கு ரெடி. இப்ப இவனுங்கெல்லாம் ஒரு கெட் டுகெதர் செஞ்சிருக்கானுங்க கிறிஸ்துமஸ்க்கு முடிகிறதுக்கு. லீக் ஆகிடுச்சு, இந்த படம் லீக் ஆகிடுச்சு. எல்லாம் நினைக்கிறேன் பெரிய நட்சத்திர ஹோட்டல் ஒண்ணு கொழும்புல, இதுல எல்லாம் உட்காந்து ஒரு மேசையில உட்காந்து எல்லாம் இதுல எஸ்ஜேபி, யூஎன்பி, எஸ்எல்பிபி, ராஜபக்ச ஆதரவாளர்கள், ரணில் ஆதரவாளர்கள், சஜித் ஆதரவாளர்கள் எல்லாம் கலந்து இணைஞ்சு ஒரு கெட் டுகெதர் நடத்தி இருக்காங்க. ஒரு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. ஏன்னா இப்ப இதுக்கு முதல் இவனுங்கெல்லாம் கீரியும் பாம்புமா இருந்தவனுங்கள் தான் இவனுங்க. கொஞ்சம் பாரு, இப்பவும் கீரியும் பாம்பும் தான். நாங்க இருட்டுல மட்டும்தான் ஒற்றுமை. இதுல இருட்டுல எப்படி இருட்டுல மட்டும்தான் உண்மைதான். அப்ப ஒற்றுமையா இருந்து இப்ப இந்த போட்டோஸ் வெளியே வந்தோடனே இப்ப ஆளுந்தரப்பின் ஆதரவாளர்கள் இருக்காங்க சோசியல் மீடியாவுல, அவங்க என்ன சொல்றாங்க, இந்தாடா பாடுறாப்பா மாட்டிக்கிட்டானுங்க, மேலிடம் அதாவது தங்காலையில இருந்து அக்கௌண்ட்டுக்கு காசு விழுந்திருக்கு, அதனால எல்லாரும் போயிட்டு கெட் டுகெதர் பண்ணிருக்காங்க, சிறுகொத்தவுல இருந்து காசு விழுந்திருக்கு, எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா கொஞ்சம் அந்த பக்கம் ஃபன்னா என்டர்டைன்மெண்டா போய்கிட்டு இருக்கு. இல்லாம இல்ல, பாக்குறதுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் ஜனவரில இருந்து அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான கேம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கான திட்டம் போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் போய்கிட்டு இருக்கு. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அக்கா தலதா ஒன்று சொல்லி இருக்கிற பாத்தீங்களோ தெரியாது, எனக்கு சந்தேகத்தை நீங்க தீருங்க, ஏன்னா மக்களுக்கு மீது சந்தேகம் இருக்கும். ஜனநாயகத்தை மதிக்கும் கட்சிகளை அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைவோம் வாருங்கள். ஜனநாயகத்தை இப்ப இலங்கையில என்ன ஜனநாயகம் இல்லையா அல்லது என்ன, எனக்கு புரியல. அதான் சொல்ற தேடணும், அந்த மாதிரி கட்சிகள் தான் தேடணும் இனி. ஏன்னா ஜனநாயகத்தை பத்தி கதைக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையானே தெரியாது. இவங்க அந்த ஜனநாயகத்தை மதிக்கிறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். இல்லைங்கிறீங்களா? அப்ப இவங்க சொல்றாங்க, இப்போ அனுரகுமார ஜனநாயக ரணில் கிட்ட அட்வைஸ் கேட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா ஜனவரில இருந்து நாங்க நாட்டை பிடிக்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப கதை விட்டுக்கிட்டு வாராங்க. தலதாக்கா என்ன நடக்குமோ தெரியல, பாப்போம். இல்ல தலதாக்காட தலைவரை பற்றி ஒரு பௌத்த துறவியரோல் ஒன்று சொல்லி பாத்துறீங்களா? பௌத்த பிக்கூரா கூட காலம் போகாது பாருங்க, நீங்க மீண்டும் நாட்டை பாரம் எடுப்பீர்கள். ரணிலை பார்த்து உணர்வுபூர்வமாக பேசிய தேரர். ඔබතුමාට වැඩි කල් යන්න වෙන්නේ නැහැ. මේ රට නැවත බාර ගන්න වෙනවා. මේ රටට ඔබතුමා කරපු දේවල් අද ගිය සැරේ ගම් වතුර ගලපුවාම මෙතෙන්දිම මම ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරා මේ මිනිස්සුන්ට මොනව හරි කරන්න කියලා.
அதான் இப்ப ரணிலுக்காக ஸ்பெஷலா இப்ப அந்த பிரித் பௌத்த மத வழிபாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வழிபாடுகளின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் இப்ப இதா இருக்கு பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல என்னன்னு சொன்னா பௌத்த தர்மத்தின் அடிப்படையிலன்னா நான் விசாரிச்சேன், இந்த போட்டோவை பத்தி விசாரிச்சேன், இது சரியா அப்படின்னு. ஏன்னா நம்ம யாருமே நம்ம வழிபடுற கடவுளை தான் எங்களுக்கு கொஞ்சம் உயரத்துல வச்சு வழிபடும். இப்ப இந்த போட்டோல பாருங்களே, பாருங்க, இதுல மேல உச்சத்துல யார் இருக்குதுன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க. இப்ப மேல உச்சத்துல பெருசா அதுல இருக்கவர் வந்து ரணில் விக்ரமசிங்க. அவருக்கு முன்னால் இருக்க தர்ம சக்கரம், அதாவது பௌத்த சக்கரத்தின் அடையாளமா இருக்குது. அதுக்கு கீழே பௌத்த மதகுரு இருக்காரு. அவருக்கும் பக்கத்துல அவருக்கும் கீழே புத்தருடைய சிலை இருக்கு. இப்ப இது வந்து சில பௌத்தர்கள், நல்ல நல்ல பௌத்தர்கள் இருக்காங்க, அந்த நல்ல பௌத்த மதத்தை வழிபடுற நல்ல பௌத்த சமயத்தவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது என்னடாப்பா பௌத்த மதத்துக்கு வந்த சோதனை, சிலையை வைக்க வேண்டிய இடத்துல ரணில் விக்ரமசிங்கே வச்சிருக்கீங்க, ரணில் விக்ரமசிங்கே பெருசா அந்த போட்டோ வச்சிருக்கீங்க, புத்த பெருமானுடைய சிலையை வந்து கீழே வச்சிருக்கீங்க, சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு விமர்சிக்கப்பட்டு வர்ற ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் பாத்தீங்களா, என்னது மைந்தானந்தாவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குங்கள். ஜனாதிபதி அவர்களே பல வருடங்கள் மக்களுக்கு சேவையாற்றி அந்த மைந்தானந்த அழுத்கமகேவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குங்கள். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் இதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். பாருங்க, அது யாரு சொன்னதுன்னு சொன்னா அந்த ராஜபக்ச பீடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குதானே, அந்த கேட்டகரிக்கு வர ஒரு தேரர் தான் கொட்டுவே தேரர்னு சொல்லுவாங்க. அவரை வந்து ஆமா கொட்டுவே தான் சொல்லியிருக்காரு. அவர் இவருக்கு மட்டும் இல்ல, பிள்ளையானுக்கும் விடுதலை கேட்டவர் தான் அவரு. அப்ப பாத்துக்குங்க, பிள்ளையானுக்கும் விடுதலை கேட்டவரா? அவர் விடுதலை கேட்டவர். பௌத்த மதம் சொல்ற அன்பு, அருள், காருண்யங்களை அவர் பின்பற்றார். கொட்டுவே பொடி தேரர் அவரோட பேரு. நாமல் ராஜபக்சக்கு சரி பாசம், அவரு சரியான பாசமான ஒரு நபர். கொட்டுவே பொடித்தேரர் தான் அந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அவங்க அந்த கேட்டகரி எப்படின்னா ராஜபக்ச ராஜபக்ச பீடத்துக்கு கீழே இருக்கனால அவங்க அப்படி சொல்லுவாங்க தான், அது பெரிய விஷயம் இல்ல. இப்ப ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுல இருக்காரு தானே சாகர காரியவசம், இன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு. ஆமா, அப்பே ஆண்டுவா காவட்ட பஸ்ஸே மே ஆண்டுவே இன்னும் ஒரு அழுலா இதேதானவா அப்படின்னா, எங்க அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசாங்கத்துல இருக்க கள்ளர்கள் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலுக்கு போடுறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏண்டாப்பா முதல் அரசாங்கம் வரணுமே அது இல்லையா பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கத்துல இருக்க கள்ளர்களை வந்து இவங்க பிடிச்சு போட போறாங்களாம். கள்ளனை கண்டுபிடிக்கிற கதை போலது. 2026ஆம் ஆண்டு எதிர்கட்சி எல்லாம் வெயில்ல வந்துதான் போராட்டம் செய்ய வேண்டியிருக்கு. போக சொல்லி வேலை. இப்ப இன்னொரு கதை, அவரே இன்னொரு கதை சொல்றாரு. போட்டுவ கிசி தினக்க மாத்திய நிதாசட்ட பாதாக்கள பக்ஷப் நோவே, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அந்த ராஜபக்சர்களுடைய கட்சி வந்து ஒரு நாளும் ஊடக அடக்குமுறையை செஞ்சு இல்ல, என்றைக்குமே செஞ்சது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பாத்துக்கங்களே, அப்ப என்ன அருமையான வார்த்தை. ரூபாயினிக்கே சென்று டாக்டர் மேர்வின் சில்வா கூட்டத்தான அடித்து உடைத்து நொறுக்கி துவம்சம் செய்தவர். அவர் அன்று பெரிய அமைச்சர், மஹிந்த ராஜபக்சவின் கால்களை தொட்டு வணங்கியவர் அவர். அது மட்டும் இல்ல, ஆனா பாருங்கன்னா அதே மேர்வின் சில்வா சிரச ஊடகத்துக்கு ஒரு நேர்காணலுக்கு வந்து அந்த டைம் சொல்றாரு, சிரச ஊடகவியலாளருக்கு நேரடியா சொல்றாரு, சிரசை கடிச்சது யார் தெரியுமா? அவர் கேட்கிறாரு, ஊடகவியலாளர்கிட்ட கேட்கிறாரு, சிரசை கடிச்சது யார் தெரியுமா? அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், பாருங்க. சிரசை கடிச்சது யார் தெரியுமா? நான் பயப்படாம சொல்றேன், நான் பொறுப்போட சொல்றேன், கோட்டாபய ராஜபக்ச அப்படின்னு நேரடியா சொல்றாரு. ஊடகவியலாளர்களை கொள்றதுக்கு யார் காரணம்? ராஜபக்சக்கள். சாட்சி இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வீடியோ நாங்க பார்ப்போம். සිරසගෙන වෛරයෙන් ක්‍රෝධයෙන් කතා කරනකොට රාජපක්ෂව හරිද හතිකාවක් ආවා. ඕගොල්ලගේ සිරසගෙන තියන නිකන් සිවිලියන්ස් වලට බෑ. වගකීමෙන් කියන්නේ සිරස විනාශ කරේ ගෝඨාභය රාජපක්ෂ. බලනැස්ති ඕනෙකට යන්න. මම මන්ත්‍රීකම ඉඳෙද්දි මම සියඩි ගිහිල්ලා කිව්වා. පැසිල් 10% පගා ගැව්වා. අන්න ගෙවා ගත්තා. දැන් ඒක ඔප්පු වෙලා තියෙනවා. මං කිව්වා සුදුරන් සංස්කෘතියේ නිර්මාතෘවරයා ගෝඨාභය රාජපක්ෂ නෑ පරීක්ෂණ. මගේ පුතාට ඔඩෙල්ලකේදී 12ක් කියලා වට කරලා ගහලා මරන්න ගෙනියන්න හැදුවා. පුතා දාගන්න දාන නිසා සන්තෝමස් කිල්ලා ඒකත් ඉගෙන ගත්ත නිසා පුතා බේරුණා. අද ඒ නඩු නෑ. ඒව යට ගහලා සිරස යට ගහලා එක්නැලි කොට යට ගහලා
ஓ அப்படின்னா இந்த கொ- ஊடகவியலாளர்கள் படுகொலை தொடர்பில் உடனடியாக கைதுகளை மேற்கொள்ளலாமே அனுரை ஏன் கைதுகளை தாமதிக்கிறேன்? மேற்கொள்ளலாம். நான் சாட்சிகள் இல்லாம நினைக்கிறேன் பண்ணிட்டாங்க டெல்சான் அப்படின்னா கதை, சாட்சிகளே இல்ல தாமதிக்கல பண்ணிட்டாங்களாம். தாமதிக்கல. 2025 பேரிடரோடு முடிகிறது, 2026 கைதுகளோட கைதுகள் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் சுட சுட பார்க்கலாம். நிறைய இன்னும் என்ன பல பிரச்சனைனா முக்கியமான கைதுகள் இருக்கு. எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய பலர் வந்து உள்ளுக்குள்ள போறாங்க, போனா அதுக்கப்புறம் நாட்டுல செய்தியும் இல்லை. செய்தியும் இல்ல. அதுதான் நாட்டு நடப்பு ஜெயிலுக்கு நடக்கிறத நாங்க அப்டேட் பண்ண வரோம். யாரே ஒரு ஆள் அனுப்பணும். இப்ப மிஞ்சின தலதாக்கா ஓ அப்படி அங்கால ரோசி அக்கா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க வெளியில. சரி. இப்ப டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமா நாங்க ஆரம்பத்தில் காசு தானே. இப்ப சிங்கள பதிவு ஒன்று எனக்கு கிடைச்சு, ஒரு கீதன் அரவிந்த் அப்படிங்கிறவரது போஸ்ட் போட்டிருக்காரு. தசக கணනාවක් ජාතිවාදය පෝෂණය කළ චන්ද්‍රිකාගේ ඉඳන් ගෝඨාභයගේ ආණ්ඩුව වෙනකම් ஆண்டுவல சுரத்தள்ளு. சுரத்தள்ளுனா வளர்ப்பு பிராணி, வளர்ப்பு நாயின்னு சொல்லலாம். சரியா? அப்ப எப்படின்னா பல தசாப்த காலமாக இனவாதத்தால் அரசாங்கங்களை போஷித்த சந்திரிகா அரசாங்கமும் சரி, கோட்டாபே ராஜபக்ச காலத்திலும் சரி, இத்தனை அந்த அதுக்கு இடைப்பட்ட அரசாங்கங்களுக்கு இனவாதத்தால் போஷித்த ஒரு நபர், ஒரு சுரத்தல் வளர்ப்பு பிராணி கைதாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கள பதிவு. அந்த பதிவை பார்க்கலாம். சிங்களவர்களுடைய கருத்து இது. சிங்கள மக்கள் என்ன சொல்றாங்க டக்ளஸ் தேவானந்தனுடைய அவருடைய பாக்கெட்ல ஒரு கன்னும் இருக்கு அந்த போட்டோல. அதை பாருங்க. ரைட். வேற என்ன டில்சான், ஒரு பக்கம் என்ன வேற என்ன நடக்குது? ஒரு பக்கம் நிறைய நடக்குது. அது மாதிரி இப்ப அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு ஜனவரில இருந்து எதிர்த்தரப்பினர்லாம் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒரு இயர் பிளான் போடுவோம் தானே. இப்போ புது வருஷம் வருது, ஒரு மோட்டிவேஷனோட இந்த வருஷத்துல நாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும். ஆனா நான் 2026ல ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் வாங்கணும்னு ஏதோ ஒரு நம்ம ஒரு கனவு, ஒரு லட்சியத்தோட பயணிப்போம். ஆனா இப்ப எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு இதுதான் டாக்கட். இயர் பிளான் வந்து என்ன? அனுர் அரசாங்கத்தை கவிழ்ப்பது எப்படி, அனுர் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவது எப்படி, அனுர் அரசாங்கத்தில் இருக்கும் ஊழல்வாதி, மோசடி, கள்ளர்கள் எல்லாம் இனங்கண்டு அவர்களை சிறைக்கு அனுப்புவது எப்படி, இதைத்தான் இப்ப அவங்க செய்யறதுக்கான அஜெண்டா பிளான போட்டுக்கிட்டு வரதா சொல்றாங்க. இப்ப அப்படிலாம் இருக்கும்போது இப்ப அனுர யோசிப்பாரா இருக்கும். அனுர ஜஸ்ட் இது ஒரு நினைப்பு, எப்படின்னா கற்பனை. அனுர யோசிப்பாரு 2026ல ஜனவரி மாசம் யார் யாரும் உள்ளுக்கு அனுப்புறது, பிப்ரவரி மாசம் யார் யாரும் உள்ளுக்கு அனுப்புறது, மார்ச் மாசம் யார் யாரும் உள்ளுக்கு அனுப்புறது, இப்ப லிஸ்ட போட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்களோட இப்ப உள்ளுக்கு அனுப்புறதா இல்லையாங்கிறது அனுரோட கையில இல்லையா, அது நீதிமன்றத்தின் கையில தானே இருக்கு. ஏன்னா இப்ப ஃபைல்களை ரெடி பண்ணுவாரா இருக்கணும் நினைக்கிற மாதிரிக்கு. அதுதான். ஏன்னா மக்களையும் சமாளிக்கணும், மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் உடனடியா செஞ்சு முடிக்கணும். ஏன்னா டைம்ல மக்களோட எதிர்பார்ப்பு 2026லயாவது, இந்த நியூ இயர்லயாவது மக்களுக்கு கடந்த ஆட்சி காலங்களின் போது ஏற்பட்ட அந்த துன்பம் துயரங்களுக்கு காரணமா இருந்தவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆவலா வெயிட் பண்ணி காத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் பாக்குறோம் நடக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குண்ணா. அதாவது கட்டம் கட்டமா தூக்கி எதிர்க்கட்சி அரசியல்ன்றது இலங்கையில் இல்லாம போவது என்ன காரணம்னு சொன்னால், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே குற்றம் செய்ய அளவுக்கு இல்லை. ஆனா வடகிழக்குல நான் என்ன சொல்றேன்னா, எதிர்க்கட்சி இருக்கணும், தரமான ஒரு எதிர்க்கட்சியா இருக்கணும். இப்ப இருக்கவங்க வந்து எல்லாம் இப்ப ஜோகி கூட நம்ம இதுல சொல்றோம்னா ஜோகி தான் ஆடிக்கொண்டிருக்காங்க. சஜபேல் இருக்கவங்க இருக்கலாம், SLPPயா இருக்கலாம், ஏனைய கட்சிகள் இருக்கலாம். இவங்க வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்தை கருத்தில் கொண்டும், அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்க ஃபைல், இப்ப ஃபைல்கள் நிறைய இருக்கு தானே, அன்ற கையில ஃபைல்கள் இருக்கு. அந்த ஃபைல்கள் வந்து எப்படியாச்சும் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா கொண்டு தான் அவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் இப்ப தெளிவா தெரியுது. இப்ப ரணில் விக்ரமசிங்க கூட ஏன் தடுமாறுறாருன்னு சொன்னா, ஜனவரி 29 திரும்ப கோர்ட்டுக்கு கேஸ் வருது. அப்போ கொஞ்சம் சூடு பிடிக்கத்தான் போகிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் ஒரு சில கதைகள் அடிப்படுத்தி. ஏன்னா ஆல்ரெடி CID வந்து லண்டனுக்கு போயிட்டு அந்த காலேஜிலே பேசிட்டு வந்துட்டாங்க. அப்ப அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஜனவரி 29 தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அந்த 160 லட்சம் வந்து மக்கள் படத்தை வீணா பயன்படுத்தி இருக்காங்கன்னு உறுதியாகிச்சோ, சிவாஜி படத்துல மாதிரி தான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல. அவருக்கு நீங்க ஜெயிலுக்கு போறனாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை என்றால் அவர் அங்க புத்தகம் வாசிப்பார். சரி, புத்தகம் வாசிப்பார். போரிஸ் ஜான்சனின் புத்தகம். ஆனா இது எப்படியோ திரும்பியும் அந்த இதயத்துக்கு போற ஒரு லைன் தான் போய் ஓடிக்கிட்டு இருக்கு.
அந்த ஒரு லைன் பாதுகாப்பா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்ப டாக்டரும் இல்ல, அவரையும் முடிச்சு கலைச்சு விட்டாங்க. அதுதானே அப்ப அவரையும் பிடிச்சு கழிச்சுட்டாங்க. இனி மருத்துவ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கிட்டா சரி. சரி. 1000 தான் இருந்தாலும் அவர் முன்னாள் ஜனாதிபதி கவனமா இருக்கணும். ஓ ஏன்னா நீதி நியாயமா அவங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்கணும். சும்மா சாதாரணமா பழி போட்டுறக்கூடாது. நீதிமன்றத்துல உறுதிப்படுத்தப்பட்டு ஆம் இவர்கள் மக்கள் பணத்தை வீணாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஆம் இவர்கள் நாடு வங்குரோத்தாகிறதுக்கு இவங்க எல்லாம் காரணமா இருந்திருக்காங்க அப்படின்னு முற்றுமுழுதா உறுதிப்படுத்தப்பட்டது பின்னர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும். அதே மாதிரி அது மட்டும் இல்ல, ஆளும் தரப்பிலையும் இந்த கஞ்சாக்காரர்கள், குழுக்காரர்கள், மோசடிக்காரர்கள், ஊழல்வாதிகள் இருந்தால் அவங்களே இனம் கண்டு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி உடனடியா ஆக்ஷன் எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப காலமா அவங்களே உள்ளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது அது சரியில்லை. வைரஸ் மாதிரி நல்ல அரசாங்கம் கஞ்சா தோட்டம் செய்ய 2 பேர் இருக்கிறாங்க இருக்கவாது தகவல்கள் கொஞ்சம் வந்துச்சு கடந்த நாட்கள்ல. சோ அவங்களே சுத்தம் பண்றது அது மூலிகை தானே அதான் செய்யறாங்க. அதான் அதனால அவங்களே உடனடியா சுத்தம் பண்றது இந்த அரசாங்கத்தின் 5 ஆண்டு கால அந்த ஆட்சி அமைப்புக்கு கொஞ்சம் நல்லது, ஆரோக்கியமா இருக்கும். சோ உடனடியா இந்த வருஷம் இப்போ 1 வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த 2026ல சரியா பிளான் பண்ணி அந்த விஷயங்களை சரியா செஞ்சு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு போறது வந்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதிக்கு சிறப்பு அமையும் நினைக்கிறேன். ஓகே நெல்சன், எல்லாம் சிறப்பாக அமையணும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்றோம். இன்னும் 2 தினங்கள்ல வந்து புது வருடத்தை சந்திக்க போறோம். புதிய திட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டங்கள் இருக்கும். நாங்களும் பல திட்டங்கள் தீர்மானங்களோட உங்களை சந்திக்கிறதுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பின்னுக்கு நாங்க தூக்கிட்டோம், வேணாம் ஸ்கிரீன் இப்ப நாங்க பிளாக் ஆகிட்டோம். அப்படி நீங்க சொல்ற மாதிரி தான் நாங்க நடந்து கொள்றோம். உங்களுக்கான தளம் இது, உங்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கிற வகையில் இருக்குது. இன்னும் பல தகவல்கள் நாங்க பேசலாம் என்று நினைக்கிறேன் டெல்சான். கட்டாயம் நாளைக்கும் மீட் பண்ணுவோம், பேசுவோம், இன்னும் பல புதிய விஷயங்களை பேசலாம். சேஃபா இருங்க, கேள்விகளை பதிவு பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல, அதுகளையும் அந்த கேள்விகளையும் இணைச்சிக்கிறதுக்கு நாங்க ஒரு சில நாட்கள் எங்களால உங்களோட இணைஞ்சு கொள்ள முடியாம போச்சுது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி வச்சிருந்தீங்கன்னா நாங்க உடனே உங்களுக்காக வருவோம். இனி அந்த ஒரு தடங்கள் இருக்காதுன்னு நம்புறோம். இயற்கையாக எதுவும் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத விடத்து தொடர்ச்சியா அவங்களை சந்திக்கலாம். ஓகே டெல்சான், அப்ப பாய்.